வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 15th March 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியே திருத்தப்பட்ட பிரெக்சிட் ஒப்பந்த மசோதா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் மீண்டும் நிராகரிக்கப்பட்டது. ஐரோப்பிய யூனியன் பிரிட்டன் ஆனது 1973ஆம் ஆண்டு இணைந்தது. ஐரோப்பிய யூனியனில் 28 உறுப்பு நாடுகள் உள்ளன. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய யூனியனில் பிரிட்டன் எந்த ஆண்டு இணைந்தது? இதோட விடை 1973. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். இந்தியாவின் பாதுகாப்பு ஆய்வகமான பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பானது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வழிகாட்டி ஏவுகணை அமைப்பான பினாக்காவை ராஜஸ்தானில் உள்ள பொக்ரானில் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, வழிகாட்டு ஏவுகணை அமைப்பான பினாக்காவை உருவாக்கிய அமைப்பு எது? இதோட விடை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. அடுத்த செய்தி, இந்தியாவில் பல்வேறு அலைநீளம் கொண்ட விண்வெளி ஆய்வகமான ஆஸ்ட்ரோசாட் ஆய்வ் பயன்படுத்தி கோள வடிவ நட்சத்திரங்களான NGC 2808 உள்ள புதிய புற ஊதா நட்சத்திர கூட்டங்களை திருவனந்தபுரம் மற்றும் மும்பையை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். ஆஸ்ட்ரோசாட் என்பது இந்தியாவின் முதலாவது பல்வேறு அலைநீளம் கொண்ட விண்வெளி ஆய்வகம் ஆகும். இது 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 28 அன்று PSLV-XL மூலம் ஏவப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதலாவது பல்வேறு அலைநீளம் கொண்ட விண்வெளி ஆய்வகமானது எந்த ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது? இதோட விடை PSLV-XL. அடுத்து நம்ம நியமனங்களை பார்ப்போம். உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக சீஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் WHO டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். சௌமியா சுவாமிநாதன் தற்போது உலக சுகாதார அமைப்பின் துணை இயக்குநராக பணிபுரிகிறார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதோட விடை சௌமியா சுவாமிநாதன். அடுத்து நம்ம பொருளாதார நிகழ்வுகளை பார்ப்போம். உலக தங்க ஆணையம் வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் வெளியிட்டுள்ள உலக தங்க வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவானது 11வது இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் அமெரிக்காவும் ஜெர்மனி 2வது இடத்திலும் உள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, உலக தங்க வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் நிலை என்ன? இதோட விடை 11வது. அடுத்து நம்ம முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். உலக சிறுநீரக தினம் மார்ச் 14, 2019. சிறுநீரக நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை உலக சிறுநீரக தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டின் உலக சிறுநீரக தின மையக் கருத்து எங்கும் அனைவருக்கும் சிறுநீரக சுகாதாரம், கிட்னி ஹெல்த் ஃபார் எவ்ரிவன் எவ்ரிவேர் என்பதாகும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டின் உலக சிறுநீரக தின மையக் கருத்து என்ன? இதோட விடை எங்கும் அனைவருக்கும் சிறுநீரக சுகாதாரம், கிட்னி ஹெல்த் ஃபார் எவ்ரிவன் எவ்ரிவேர். அடுத்த செய்தி, உலக பை தினம் மார்ச் 14. கணிதத்தில் பையின் மதிப்பானது ஏறத்தாழ 3.14 ஆகும். கணிதவியலாளர்களால் உலகம் முழுவதும் மார்ச் 14ஆம் தேதி உலக பை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, உலக பை தினமானது எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை மார்ச் 14. அடுத்து நம்ம புத்தகங்களை பார்ப்போம். டைகர் விமன் என்ற தலைப்பிலான புத்தகம் பெங்காலி நாவல் ஆசிரியர் ஸ்ரீஷோ பதோபாத்யா என்பவரால் எழுதி வெளியிடப்பட்டது. இந்த புத்தகமானது அருணாவா சிம்ஹா என்பவரால் எழுதப்பட்ட ஷர்தல் சுந்தரி என்ற நூலின் மொழிபெயர்ப்பாகும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, டைகர் விமன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதோட விடை ஸ்ரீஷோ பதோபாத்யா. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம நேற்றுக்கிட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். சர்வதேச கரடிகள் மாநாடு நடந்த இடம் எது? இதோட விடை ஆக்ரா. எந்த ஆற்றின் மீது போர்பிகல் பாலம் என்ற இந்தியாவின் மிக நீண்ட ரயில் மற்றும் சாலை பாலமானது கட்டப்பட்டுள்ளது? இதோட விடை பிரம்மபுத்திரா. இந்தியாவின் 4 சர்வதேச விமான நிலையங்களை கொண்ட ஒரே மாநிலம் எது? இதோட விடை கேரளா. எந்த மத்திய அமைச்சகத்தின் சார்பில் பிராச திட்டம் தொடங்கப்பட்டது? இதோட விடை சுற்றுலா அமைச்சகம்.
5. மூத்த குடிமக்களுக்கான முதலமைச்சர் தீர்த்த யாத்ரா திட்டம் ஒன்றை தொடங்கியுள்ள மாநிலம் எது? இதோட விடை டெல்லி. இப்போ நம்ம இன்னைக்கான கொஷின்ஸை பார்ப்போம். 941 நாட்கள் இடைவிடாமல் இயங்கி உலக சாதனை புரிந்துள்ள அணுமின் நிலையம் எது? அடுத்த கேள்வி, எந்த நகரத்தில் இந்தியாவின் முதல் தனியார் ஆளில்லா விமானங்கள் தொழிற்சாலை திறக்கப்பட்டுள்ளது? அடுத்த கேள்வி, எந்த மாநிலத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனையுடன் கூடிய ஆராய்ச்சி வசதி திறக்கப்பட்டுள்ளது? அடுத்த கேள்வி, ஜார்ஜியாவின் முதல் பெண் அதிபர் யார்? 5வது கேள்வி, ஆதரவற்றோர் கடத்தலை நவீன அடிமைத்தனத்தின் ஒரு வடிவமாக அங்கீகரித்துள்ள உலக நாடுகளின் முதல் நாடு எது? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸை நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.